Hi everyone, this is Arif from Joe's IAS Academy. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ரெகுலராக சிவில் இன்ஜினியரிங் சப்ஜெக்டை எப்படி ஈஸியாக ஸ்மார்ட்டாக எந்த வேலை படித்தா நம்ம ஈஸியாக ரிமெம்பர் ஆகும் அப்படிங்கிற வேலை வந்து நம்ம ஜோஸ் சிவில் ஃபார்முலா சீரியஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்டர் கொண்டு போயிட்டு இருக்கோம். நம்ம நார்மலாக சிவில் இன்ஜினியரிங் பொறுத்தளவு எல்லா சப்ஜெக்ட்ஸுமே மோராலஸ் 90% ஆர் 75% சப்ஜெக்ட்ஸ் என்னது நம்ம ஃபார்முலாஸ் பேஸ்டாக தான் இருக்குது. அந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியும், ஆன்சர் பண்ண முடியும். அந்த பேஸ்டாக தான் இருக்குது. அதனால் தனியாகவே வந்து ஜோஸ் சிவில் ஃபார்முலா சீரியஸ் அப்படின்னு கொண்டு போயிட்டு இருக்கோம். அந்த சீரியஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே ஒரு சப்ஜெக்டை எந்த ஆர்டரில் நம்ம ஹேண்டில் பண்ணணும், எந்த மாதிரி நம்ம படிக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகே, இந்த வீடியோ தான் ஃபஸ்ட் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னாலும் இதுக்கு முன்னாடி வீடியோலாம் கன்டினியூ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா எந்த அளவு நம்ம ஒரு சப்ஜெக்டை அப்ரோச் பண்ணணும், எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஆர்டர் நமக்கு தெரியும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கான ஃபார்முலா ஷீட் என்ன அப்படின்னா ஜோ சிவில் ஃபார்முலா ஷீட் நம்பர் 31. இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மைல்டு ஸ்டீலோட ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ். இது கண்டிப்பாக நிறைய எக்ஸாம்ஸில் கேட்ட கொஷின்ஸு. என்ன பாயிண்ட் அப்படிங்கிறத கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சி பாயிண்ட் என்ன, இல்லாட்டா டி டு இ ரீஜன் என்னது, அதுக்கடுத்து இ டு எஃப்னா என்ன அப்படிங்கிறத கொஷின் ஏரியாவை நம்ம கேட்டிருக்காங்க. ஓகேவா, அதனாலே தனி ஒரு சார்ட்டாகவே நம்ம கொண்டு போய்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் ஃபார் மைல்டு ஸ்டீல் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் என்ன அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ் அப்படிங்கிறது ஸ்ட்ரெயின் ஆகும், ஒய் ஆக்சிஸ் அப்படிங்கிறது ஸ்ட்ரெஸ் ஆகும் இருக்குது. என்னது எக்ஸ் ஆக்சிஸ் ஸ்ட்ரெயின், எக்ஸ் ஆக்சிஸ் ஸ்ட்ரெயின், ஒய் ஆக்சிஸ் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் அப்படிங்கிறது. ஓகேவா, இதில் என்ன அப்படின்னா என்னென்ன ரீஜியன் அப்படிம்பாங்க. இல்லை ஃபஸ்ட்டு ஒரு 5 பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா ஏ பாயிண்ட். ஃபஸ்ட்டு என்ன பாயிண்ட், ஏ பாயிண்ட். ஏ பாயிண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரொஃபஷனாலிட்டி லிமிட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது ப்ரொஃபஷனாலிட்டி லிமிட். பி பாயிண்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எலாஸ்டிக் லிமிட். என்னது எலாஸ்டிக் லிமிட். ஃபஸ்ட்டு என்னது ஏ பாயிண்டா ப்ரொஃபஷனாலிட்டி லிமிட், பி பாயிண்டா எலாஸ்டிக் லிமிட் சொல்லுவாங்க. அடுத்து சி பாயிண்டா அப்பர் ஈல்டு பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது அப்பர் ஈல்டு பாயிண்ட். அடுத்து டி பாயிண்டா லோவர் ஈல்டு பாயிண்ட் சொல்லுவாங்க. டி பாயிண்ட் சொல்லுவாங்க லோவர் ஈல்டு பாயிண்ட். இந்த 4 சொல்லலாமா? ஏ என்ன சொல்லுவாங்க ப்ரொஃபஷனாலிட்டி லிமிட், பிஏ வந்து எலாஸ்டிக் லிமிட்டு, சிஏ வந்து அப்பர் ஈல்டு பாயிண்ட், டிஏ வந்து லோவர் ஈல்டு பாயிண்ட் சொல்லுவாங்க. கரெக்டாக. அதுக்கடுத்து இங்கே வரும் எஃப் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் பாயிண்ட். அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. எஃப் என்ன சொல்லுவாங்க அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் பாயிண்ட் சொல்லுவாங்க. லாஸ்ட்டாக ஜியை வந்து பிரேக்கிங் பாயிண்ட் சொல்லுவாங்க. ஜி என்ன சொல்லுவாங்க பிரேக்கிங் பாயிண்ட் சொல்லுவாங்க. இந்த 5மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது. இந்த 5 வந்து ரீகால் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் என்ன ஏ என்ன சொல்லுவாங்க ப்ரொஃபஷனாலிட்டி லிமிட் சொல்லுவாங்க, பிஏ வந்து எலாஸ்டிக் லிமிட் சொல்லுவாங்க, சி என்ன சொல்லுவாங்க நமக்கு அப்பர் ஈல்டு பாயிண்ட், டிஏ லோவர் ஈல்டு பாயிண்ட், எஃப் என்ன சொல்லுவாங்க அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் பாயிண்ட் சொல்லுவாங்க, ஜி என்ன சொல்லுவாங்க பிரேக்கிங் பாயிண்ட் சொல்லுவாங்க. கிளியரா? இந்த 5 மட்டும் ரீகால் பண்ணிடுங்க. அதே மாதிரி என்னென்ன ஜோன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓ டு ஏ அப்படின்னா என்ன அப்படின்னா ப்ரொஃபஷனாலிட்டி லிமிட். ப்ரொஃபஷனாலிட்டி லிமிட் ஆர் ப்ரொஃபஷனாலிட்டி ஜோன் சொல்லலாம். என்ன மீனிங்னா ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ஸ்ட்ரெயின். இது குடிச்சு அப்படின்னா அதுவும் கூடும், அது குடிச்சா இது கூடும், அந்த மாதிரி தான். அதுக்கடுத்து ஏ டு பி அப்படிங்கிறது என்ன ஆச்சு, ஏ டு பி சொல்லலாம், ஓ டு பின்னு சொல்லலாம். எலாஸ்டிக் லிமிட், எலாஸ்டிக் ஜோன் அப்படின்னு சொல்லலாம். எலாஸ்டிக் ஜோன் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் என்னது ப்ரொஃபஷனாலிட்டி லிமிட்டு, அடுத்து எலாஸ்டிக் லிமிட்டு. அதுக்கடுத்து டி டு இ. டி டு இ வந்து ஈல்டு பிளாட்டியோஸ்னு சொல்லலாம். ஈல்டு பிளாட்டியோ அல்லது பிளாஸ்டிக் ஜோன் சொல்லலாம். ஈல்டு பிளாட்டியோ அல்லது பிளாஸ்டிக் ஜோன். ஃபார் கொஸ்டின் எப்படி கேட்கலாம், ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் ஃபார் மைல்டு ஸ்டீலில் பிளாஸ்டிக் ஜோன் அப்படிங்கிறது எந்த பாயிண்ட்டு? ஆப்ஷன்ஸ் வந்து சி டு டி, டி டு இ, இ டு எஃப், எஃப் டு ஜின்னு கொடுத்துருப்பாங்க. ஆன்சர் என்ன நமக்கு டி டு இ. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும். பிளாஸ்டிக் ஜோன் அல்லது ஈல்டு பிளாட்டியோஸ் சொல்லலாம். ஓகேவா? அதுக்கடுத்து இ டு எஃப். இ டு எஃப் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்ட்ரெயின் ஹார்டனிங் ரீஜியன். ஸ்ட்ரெயின் ஹார்டனிங் ரீஜியன். நோ டைம் ஸ்ட்ரெயின் ஹார்டனிங் ரீஜியன். எஃப் டு ஜி என்ன சொல்லுவாங்க நெக்கிங் ரீஜியன். எஃப் டு ஜி என்ன பண்ணுவாங்க நெக்கிங் ரீஜியன் சொல்லுவாங்க. லாஸ்ட்டாக வந்து நமக்கு பிரேக்கிங் பாயிண்ட். கிளியரா? இன்னொரு டைம் சொல்லலாமா? 0 டு ஏ, ஓ டு ஏன்னு சொல்லுவாங்க ப்ரொஃபஷனாலிட்டி லிமிட்டு, ஏ டு பிஏ எலாஸ்டிக் லிமிட்டு, டி டு இன்னு சொல்லுவாங்க பிளாஸ்டிக் ஜோன் அல்லது ஈல்டு பிளாட்டியும் சொல்லுவாங்க. இ டு எஃப் என்ன சொல்லுவாங்க நமக்கு ஸ்ட்ரெயின் ஹார்டனிங் ரீஜியன். ஸ்ட்ரெயின் ஹார்டனிங் ரீஜியன். எஃப் டு ஜி என்ன சொல்லுவாங்க நெக்கிங் ரீஜியன் சொல்லுவாங்க. அதுக்கடுத்து வந்து பிரேக்கிங் பாயிண்ட். ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிடலாமா? நீ என்ன மேப் இன்னைக்கு என்ன ஃபார்முலாஸ் பார்த்தோம்? ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் ஃபார் மைல்டு ஸ்டீல் பார்த்தோம். ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் எக்ஸ் ஆக்சிஸ் ஸ்ட்ரெயின் ஆகும், ஒய் ஆக்சிஸ் ஸ்ட்ரெஸ்ஸாகவும் இருக்கும். கரெக்டாக? அதுக்கடுத்து அவர் 5 பாயிண்ட் இம்பார்ட்டன்டான பார்த்தோம். ஏ பாயிண்ட்னா என்ன? ஏ பாயிண்ட் அப்படிங்கிறது ப்ரொஃபஷனாலிட்டி லிமிட், பி பாயிண்ட் அப்படிங்கிறது எலாஸ்டிக் லிமிட், சிங்கிறது அப்பர் ஈல்டு பாயிண்ட், டிங்கிறது லோவர் ஈல்டு பாயிண்ட். அதுக்கடுத்து எஃப்ங்கிறது அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் பாயிண்ட், ஜிங்கிறது நமக்கு பிரேக்கிங் பாயிண்ட். அதாவது ஒரு மைல்டு ஸ்டீல் ராட் இருக்குல்ல, அந்த ராடை ஒரு லோடு கிராஜுவலாக கொடுக்கும் போது எந்த பிரேக் ஆகும்ல, அப்போ கிராஜுவல் லோடு போய்கிட்டே இருக்குமா, அப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே கிராஸ் பண்ணி தான் அது வந்து பிரேக் ஆகும் அப்படிங்கிறதா மீனிங். ஓகேவா? அதுக்கடுத்து ரீஜியன் ஓ டு ஏன்னு சொல்லுவாங்க ப்ரொஃபஷனாலிட்டி லிமிட்டு. அதுக்கடுத்து ஏ டு பிஏ அல்லது ஓ டு பிஏ எலாஸ்டிக் லிமிட்டு. டி டு எஃப், டி டு இ என்ன சொல்லுவாங்க பிளாஸ்டிக் ஜோன் அல்லது ஈல்டு பிளாட்டியோஸ் சொல்லுவாங்க. அதுக்கடுத்து இ டு எஃப் என்ன சொல்லுவாங்க ஸ்ட்ரெயின் ஹார்டனிங் ரீஜியன் சொல்லுவாங்க. அடுத்து எஃப் டு ஜியை நெக்கிங் ரீஜியன் சொல்லுவாங்க.
கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக வந்து நம்புறேன். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சார் ஃபார்முலா ஷீட் பக்கா கம்ப்ளீட்டாக அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்த ஃபர்தர் ஷீட்ஸ் உங்களுக்கு வரும். ஓகே, ஆல் தி வெரி பெஸ்ட்பா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.